அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா நரேஷ்குமார். வெல்கம் பேக் டு மை சேனல். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் ஆகிய முருகன் இருப்பார் அப்படிங்கிறது தமிழ் மொழிகளில் முருகனை பற்றி தெரிவிப்பது ஒரு வழக்கமாகவே இருக்கின்றது. அதாவது நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மற்ற எந்த நாடுகளில் எல்லாம் இல்லாமல் முருகப்பெருமானின் வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கின்றது. இருந்தாலும் கடல் கடந்து தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளான இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் பல புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் இருக்கின்றன. பொதுவா பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடுவதற்கு உரிய சிறந்த மாதங்களாக வைகாசி, கார்த்திகை மாதங்கள் என நிறையவே இருக்கின்றன. அவற்றிற்கு இணையாக ஒரு அற்புதமான முருக வழிபாட்டுக்குரிய தினமாக ஆனி மாத கிருத்திகை தினம் வருகின்றது. இந்த கிருத்திகை தினத்தில் நாம் எவ்வாறு எல்லாம் முருகனை வழிபட்டால் நமக்கு எத்தகைய பலன்களை எல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முருக வழிபாட்டிற்கு சிறந்த கிருத்திகை தினம் ஆடி கிருத்திகை ஆகும். அந்த ஆடி கிருத்திகைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக வரும் ஆணி கிருத்திகை தினத்தன்று பல புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. இந்த ஆணி கிருத்திகையில் பொதுவாக முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பான வாழ்க்கை உண்டாகும். அதனால இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்திற்கு செந்நிற நிறத்திலான ரோஜா பூக்கள், செவ்வரளி பூக்கள் இது எல்லாமே போட்டு தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பிறகு பால் பழம் சாப்பிட்டு அதற்கு பிறகு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும். இப்ப வீட்டுல இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகனின் காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் இந்த மாதிரி பாராயணம் செய்து முருகனுக்கு கீரை சாதம், பச்சை நிற இனிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நைவேத்தியம் செய்து வணங்கலாம். மீண்டும் வீட்டில் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி, சிவப்பு நிற ரோஜா, செந்தாமரை மலர்களை வச்சு தீபம் தூபம் எல்லாம் காட்டி வழிபாடு செய்யணும். மேற்கண்ட முறையில முருகனை ஆனி மாத கிருத்திகை தினத்துல வழிபட்டு முடித்ததும் அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது இன்னுமே சிறப்புங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த நாளில் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வது இன்னுமே சிறப்பு. இந்த மாதிரி ஆணி கிருத்திகை தினத்தன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஜாதகத்துல செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுகின்ற பாதக பலன்கள் இல்லாமல் இது எல்லாமே நீங்கும். மேலும் யாராவது உடன் ஏற்பட்ட பகை இருந்தாலும் அது எல்லாம் விலகி சமாதானம் உண்டாகும். உடன் பிறந்த சகோதரர்களுடான சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கி அனைவருக்குமே ஒரு சுமூக தீர்வு நமக்கு கிடைக்க அருள் புரிவாரு. மேலும் கல்வியில மந்த நிலையில இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மிகுந்த சுறுசுறுப்பு பெற்று கல்வியிலும் கலைகளிலும் சிறப்பாக விளங்குவார்கள். அதற்கு பிறகு தொழில் வியாபாரங்களில் சக போட்டியாளர்கள், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். நமக்கு ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை பார்த்தீங்கன்னா 10:08 கிருத்திகை நட்சத்திரமானது தொடங்கி நமக்கு மறுநாள் ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8:39 வரைக்கும் இருக்கின்றது. அதனால இந்த வரக்கூடிய ஆணி கிருத்திகை அன்று யாருமே தவற விடாமல் நம்பிக்கை இருக்கிறவங்க விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.